ஹாப்பி டே. இன்னைக்கு மார்னிங் நம்ம லைவ் போட்டிருந்தோம். நிஃப்டி 50யோட சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ், மார்க்கெட் எப்படி ட்ரேட் ஆகிட்டு இருக்கு, யார் கெய்னர்ஸ் லாசஸ், யூஎஸ் டாலருக்கு நிகரான இந்தியன் ருப்பி எல்லாமே டீட்டெயில்டாக பார்த்துருந்தோம். இப்போ சில ஸ்டாக் நியூஸ் பார்க்கலாம். ஹெச்டிஎஃப்சி பேங்க் Q4 ரிசல்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம கம்பேரிசன் வைஸ் டேபிள் போட்டிருக்கோம், ஜஸ்ட் அதை பார்க்கலாம். ஸோ ஸ்டாண்ட் அலோன் ரிசல்ட் தான் பார்க்க போகிறோம். இந்த Q4 ஃபினான்ஷியல் இயர் 26 இப்போ உள்ளதோடையும் போன வருஷம் Q4 ஃபினான்ஷியல் இயர் 25யோடையும் கம்பேரிசன் பண்ணி பார்க்க போகிறோம். நெட் ரெவன்யூ 5% இன்க்ரீஸ் ஆயிருக்கு இயர் ஆன் இயர் பேசிஸில். 440.9 பில்லியன்லேருந்து 462.8 பில்லியனாக இன்க்ரீஸ் ஆயிருக்கு 5%. நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கமும் 3.2% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 320.7 பில்லியன்லேருந்து 330.8 பில்லியனா இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அதர் இன்கமும் இன்க்ரீஸ் ஆயிருக்கு 9.7%. 120.3 பில்லியன்லேருந்து 132.32 பில்லியனா இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அதே நேரத்தில் ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்சஸும் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 175.6 பில்லியன்லேருந்து 184.8 பில்லியனா 5.2% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் 9.1% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 176.2 பில்லியன்லேருந்து 192.2 பில்லியனா இன்க்ரீஸ் ஆயிருக்கு. கிராஸ் என்பிஏ நான் பர்ஃபார்மிங் அசட்டை கம்மி பண்ணியிருக்காங்க. இட்ஸ் அ குட் ஒன். 1.33%லேருந்து 1.15% கம்மி பண்ணியிருக்காங்க. நெட் இன்ட்ரெஸ்ட் மார்ஜின் கம்மி ஆயிருக்கு. 3.44 இருந்திருக்கு போன வருஷம் Q4 ஃபினான்ஷியல் இயர் 25ல. இப்போ வந்த ரிசல்ட்ல 3.38% நெட் இன்ட்ரெஸ்ட் மார்ஜின் கம்மி ஆயிருக்கு. ஸோ இது ஒரு பேட். இதே ஃபுல் இயர் கம்பேரிசன் பார்த்துடலாம். அதாவது ஃபினான்ஷியல் இயர் 25 அண்ட் ஃபினான்ஷியல் இயர் 26 கம்பேரிசன் பார்த்துடலாம். நெட் ரெவன்யூ 13.6% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 1683 பில்லியன்லேருந்து 1912.2 பில்லியனா இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸும் 10.9% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 673.2 பில்லியன்லேருந்து 746.7 பில்லியனா இன்க்ரீஸ் ஆயிருக்கு. கிராஸ் அட்வான்சஸும் இன்க்ரீஸ் ஆயிருக்கு 12%. டோட்டல் டெபாசிட்டும் இன்க்ரீஸ் ஆயிருக்கு 14.4% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. பேலன்ஸ் ஷீட் சைஸும் இன்க்ரீஸ் ஆயிருக்கு 11.6%. 39,102 பில்லியன்லேருந்து 43,649 பில்லியனா இன்க்ரீஸ் ஆயிருக்கு. கேபிட்டல் அடிக்வசி ரேஷியோ இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ ஸ்டேபிளாக தான் இருக்கு, ரொம்ப பெரிய இன்க்ரீஸ்ன்னு சொல்ல முடியாது. 19.6%லேருந்து 19.7%. ஸோ அதே தான் மெயின்டைன் பண்ணுறாங்க. அண்ட் தென் ப்ரொவிஷன்ஸ் அண்ட் கான்டிஜெனிசஸ், ஸோ இது கம்மி ஆயிருக்கு, 18% டவுன் ஆயிருக்கு. ஸோ ஃபினான்ஷியல் இயர் 25ல பார்த்தீங்கன்னா 3,193 crore இப்போ 26ல 2,609 crore கம்மி ஆயிருக்கு. ஸோ இப்போ டிவிடெண்ட் தரதா சொல்லியிருக்காங்க ₹13 per ஷேர். இதுக்கான ரெக்கார்ட் டேட் June 19, 2026 சொல்லியிருக்காங்க. ஸோ ப்ரொவிஷன் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ திஸ் லோன், அதாவது லோன் கொடுத்துருப்பாங்க, அதில் சிலது பேட் லோனாக மாறும். ஸோ அந்த பேட் லோனை கவர் பண்ணுறதுக்கு ஒரு மணியை வச்சுருப்பாங்க, செட்டிங் அசைட். ஸோ மணியை ஒதுக்கி வச்சுருப்பாங்க. ஸோ அதுதான் ப்ரொவிஷன். அண்ட் தென் கான்டிஜெனிசி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏதாவது திடீர்னு எதிர்பாராத விதமாக ஃப்யூச்சரில் ஏதாவது நடந்துருச்சுன்னா, ஸோ அதை மேனேஜ் பண்ணுறத விதத்தில் எக்ஸ்ட்ரா மணி வச்சுருப்பாங்க. ஸோ அதுதான் கான்டிஜென்சி. ஸோ அந்த ப்ரொவிஷன் அண்ட் கான்டிஜெனிசிஸ் தான் கம்மியாக இருக்குது. ஸோ 18% டவுன் ஆயிருக்கு இயர் ஆன் இயர் பேசிஸில். ஸோ இது ஒரு நெகட்டிவ். அண்ட் தென் CAR கேபிட்டல் அடிக்வசி ரேஷியோன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ எதிர்பாராத விதமாக திடீர்னு பெரிய லாஸ் ஆயிடுச்சு. ஸோ பேங்க் ஹேஸ் எனஃப் கேபிட்டல் இருக்கணும், அதுக்கு அந்த கேபிட்டலே கொலாப்ஸ் ஆகாமல் இருக்கணும் அப்படின்ற ஒரு இதுக்காக ஒரு ரேஷியோ, கேபிட்டல் அடிக்வசி ரேஷியோன்னு மெயின்டைன் பண்ணுவாங்க பேங்க்கை. ஸோ அதுதான் இந்த 19.6லேருந்து 19.7% இருக்குது. ஸோ அதை ஸ்டேபிளே மெயின்டைன் பண்ணுறாங்க. RBI மினிமம் ரெக்குயர்மெண்ட் பார்த்தீங்கன்னா இந்த CARக்கு 11.9%, இவங்க 19.7% மெயின்டைன் பண்ணுறாங்க. ஸோ இட்ஸ் அ குட் ஒன். ஆனால் டோட்டலாக ஓவராலாக பார்த்தோன்னு வைங்களேன், நெட் இன்ட்ரெஸ்ட் மார்ஜின் கம்மியாக இருக்குது. ஸோ இட்ஸ் அ பேட் ஒன். அண்ட் தென் ப்ரொவிஷன்ஸ் அண்ட் கான்டிஜென்சிஸ் கம்மியாக இருக்குது. ஸோ அதுவும் ஒரு பேட் ஒன். ஸோ இப்போ எப்படி ட்ரேட் ஆகிட்டு இருக்குன்னு பார்க்கலாம். HDFC பேங்க் மார்னிங் பார்த்தீங்கன்னா பிலோ 800, 797 அந்த ரேஞ்ச் தான் ஓப்பன் ஆச்சு.
ஸோ இப்போ மார்ஜினலாக பாசிட்டிவில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. புக் வேல்யூ 378, இப்போ 801ல் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. 52 வீக் ஹை 1020, 52 வீக் லோ 727. ஸ்டாக்கோட P 16.2, இண்டஸ்ட்ரியல் P 15.3, டிவிடெண்ட் 1.39% தராங்க. டெப்ட் டு ஈக்விட்டி 6.34, அதாவது 36,88,123 crore சொல்லியிருக்காங்க. ஸோ பேங்க்கை பொறுத்த வரைக்கும் அவங்களோட பாரோயிங்ஸ், டெபாசிட் எல்லாமே டெப்டில் தான் வரும். ஸோ அதனால நம்ம ஒரு பெரிய கவலைப்பட தேவையில்லை. ப்ரமோட்டர் ஹோல்டிங் 0, பிளட்ஜிங்கும் 0. 6 மாசத்துல 1 வருஷத்துல ரிட்டர்ன் பார்த்தீங்கன்னா நெகட்டிவ்ல தான் கொடுத்துருக்காங்க. ஏர்னிங்ஸ் பர் ஷேர் 49.4, price to book value 2.10, current ratio 2.22, net profit margin last year பார்த்தீங்கன்னா 22.7, இப்போ அதுக்கும் முதல் இயர் 21.8. ஸோ இம்ப்ரூவ் ஆயிருக்கு லாஸ்ட் இயர். ஆனால் இப்போ கம்மி ஆயிருக்கிறதா நம்ம பார்த்துருந்தோம். நெட் ப்ராஃபிட் மார்ஜின் லேட்டஸ்ட் குவார்ட்டர் 24.2, ப்ரீவியஸ் குவார்ட்டர் 23.8. ஸோ இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஆனால் இப்போ பார்த்துருந்தோம் மார்ஜின் கம்மி ஆயிருக்குன்னு சொல்லி. ஸோ மார்ஜின் டவுன் ஆயிருக்கு. அண்ட் தென் ப்ரொவிஷன்ஸ் அண்ட் கான்டிஜென்சிஸ் டவுன் ஆயிருக்கு. ஸோ இதுதான் மெயின் ரீசன். இன்னைக்கு HDFC பேங்க் மார்னிங் ஓப்பன் ஆனப்போ நெகட்டிவ்ல ஓப்பன் ஆனதுக்கு இதான் மெயின் ரீசன். இப்போ ஆனால் பாசிட்டிவ்ல ட்ரேட் ஆகிட்டே இருக்கு. ஃப்ளாட் டு பாசிட்டிவ், ஸோ அதில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா 800, 0.05% டவுன்ல ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அடுத்ததா ICICI பேங்க் Q4 ரிசல்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுவும் நம்ம பார்த்துடலாம். இயர் ஆன் இயர் பேசிஸ், ஃபுல் இயர் பேசிஸ்லையும் குவார்டர் ஆன் குவார்டர் பேசிஸ்லையும் பார்த்துடலாம். டோட்டல் இன்கம் 1.8% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ 49,690.87 crore - 50,584.38 crore இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அதே ஃபினான்ஷியல் இயர் 26-25 கம்பேர் பண்ணுறப்பையும் 4.7% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 1,91,770.48 crore 2,0703.68 crore இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட்டும் 3% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ இது வந்து குவார்டர் ஆன் குவார்டர் பேசிஸில், அதாவது இந்த Q4யும் போன வருஷம் Q4யும் கம்பேர் பண்ணி இயர் ஆன் இயர் பேசிஸில். இது ஃபுல் இயர் பேசிஸ், ஃபினான்ஷியல் இயர் 25 அண்ட் ஃபினான்ஷியல் இயர் 26 அந்த 4 குவார்டரையும் சேர்த்து சொல்லியிருக்கேன். நெட் ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா 8.5% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இயர் ஆன் இயர் பேசிஸில் 6.2% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ ஓவராலாக பார்த்தோன்னா ICICI பேங்கோட Q4 ரிசல்ட் குவார்டர் ஆன் குவார்டர் பேசிஸ், இயர் ஆன் இயர் பேசிஸ் ரெண்டுத்துலேயுமே இன்க்ரீஸ் தான் ஆயிருக்கு. கிராஸ் NPA, ஸோ NPAன்னு பார்த்தாலே மெயினாக அவங்க குவார்ட்டர் டு குவார்ட்டர் தான் பார்ப்பாங்க. ஸோ இம்ப்ரூவ் ஆயிருக்கு. ஃபினான்ஷியல் இயர் 25ல் பார்த்தீங்கன்னா Q4ல் 1.73, இப்போ கம்மி பண்ணியிருக்காங்க. 1.44% நான் பெர்ஃபார்மிங் அசெட்டாக கம்மி பண்ணியிருக்காங்க. இட்ஸ் அ குட் ஒன். ஸோ நெட் NPAவும் கம்மியாக தான் இருக்கும். 0.42 0.35% டவுன் ஆயிருக்கு. ஸோ இட்ஸ் அ குட் ஒன். அண்ட் CAR கேபிட்டல் அடிக்குவசி ரேஷியோ நம்ம ஆல்ரெடி என்னன்னு பார்த்துருந்தோம் இப்போ தான். ஸோ இது 16.55% 17.18% இம்ப்ரூவ் ஆயிருக்கு. ஸோ as by RBI ரூல் படி எவ்வளோ மினிமம் ரெக்குயர்மெண்ட் இருக்கணும் CARனா 11.9%. ஸோ HDFC பேங்க்கும் நல்லா வச்சுருக்காங்க அது. அண்ட் தென் ICICI பேங்க்கும் நல்லா இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஏர்னிங்ஸ் பர் ஷேரும் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 17.87 19.15%, அதாவது 7.2% இயர் ஆன் இயர் பேசிஸில் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஃபுல் ஃபினான்ஷியல் இயர்லேயும் 4.8% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ ரிட்டர்ன் ஆன் அசட்னு பார்த்தீங்கன்னா அதுவும் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 2.52% ஃபினான்ஷியல் இயர் 25ல. அந்த ஃபினான்ஷியல் இயர் 26ல் 2.40% ஸ்லைட்டாக கம்மியாக இருக்குது. இயர் ஆன் இயர் பேசிஸ்லையும் பார்த்தீங்கன்னா கம்மியாக தான் ஆயிருக்கு. 2.41% 2.33% ஸ்லைட்டாக கம்மியாக இருக்குது. ஸோ ICICI பேங்க் இதுக்கு எப்படி ரியாக்ட் ஆயிருக்குன்னு பார்க்கலாம். ICICI பேங்க் 0.94% க்ரீனில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. புக் வேல்யூ 503, கரண்ட் ப்ரைஸ் 1360. ஸ்டாக்கோட PE 18, இண்டஸ்ட்ரியல் PE 15.3, 52 வீக் ஹை 1500, 52 வீக் லோ 1188. டெப்ட் டு ஈக்விட்டி 5.69, டெப்ட் 20,50,284 crore. நான் சொன்ன மாரி ஸோ பேங்க்ல பார்த்தீங்கன்னா பாரோயிங்ஸ், டெபாசிட் இது எல்லாமே டெப்டில் வரும். ஸோ அதனால் அது இன்க்ளூட் பண்ணி தான் இருக்கும். ஏர்னிங்ஸ் பர் ஷேர் 75.7. ஸோ ப்ரமோட்டர் ஹோல்டிங்கும் 0, பிளட்ஜிங்கும் 0.
6 வருஷத்துல 1 வருஷத்துல எல்லாம் நெகட்டிவ் ரிட்டர்ன் தான் கொடுத்துருக்கு. பிரைஸ் டு புக் வேல்யூ 2.68, கரண்ட் ரேஷியோ 2.03. ஸோ நெட் ப்ராஃபிட் மார்ஜின் லாஸ்ட் இயர் 29.7, நெட் ப்ராஃபிட் மார்ஜின் அதுக்கும் முதல் இயரில் 29.3%. அதே லேட்டஸ்ட் குவார்ட்டர் அண்ட் ப்ரீவியஸ் குவார்ட்டர் கம்பேர் பண்ணும்போது இன்க்ரீஸ் ஆயிருக்கு, இயர் ஆன் இயர் பேசிஸ்லையும் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஃப்ரீ கேஷ் ஃப்ளோ 63,778 crore வச்சுருக்காங்க. ஸோ ஓவராலாக நல்ல ரிசல்ட் கொடுத்துருக்காங்க. ஐசிஐசிஐ மார்னிங் ஓப்பன் ஆனப்பே க்ரீனில் தான் ஓப்பன் ஆச்சு, இப்போ ஃப்ளாட் டு க்ரீனில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அடுத்ததா லூப்பிங் மேனுஃபேக்சரிங் ஃபெசிலிட்டி. ஸோ யூஎஸ்ஏல இருக்கிறதுக்கு யுஎஸ்எஃப்டிஏ அங்கே இன்ஸ்பெக்ஷன் நடத்திருக்காங்க, ஃபார்ம் 483 கொடுத்துருக்காங்க, 3 அப்சர்வேஷன் சொல்லியிருக்காங்க. இது எப்போ நடந்ததுன்னு பார்த்தீங்கன்னா April 13 to April 17 நடந்திருக்கு. லூப்பின் இதுக்கு எப்படி ட்ரேட் ஆகிட்டு இருக்குன்னு பார்க்கலாம். 0.25% க்ரீனில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. புக் வேல்யூ 430, கரண்ட் ப்ரைஸ் 2330. ஸோ பல மடங்கு இன்க்ரீஸ் ஆகி ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அண்ட் தென் 52 week high 2378, 52 week low 1837. டிவிடெண்ட் 0.52% தான் தராங்க. ஸ்டாக்கோட PE 21.4, இண்டஸ்ட்ரியல் PE 29.9. டெப்ட் டு ஈக்விட்டி 0.32, டெப்ட் கம்மியாக இருக்கு, 6,217 crore டெப்ட் இருக்கு. ஏர்னிங்ஸ் பர் ஷேர் 102. ஸோ இதே ஏர்னிங்ஸ் பர் ஷேர் இதுக்கும் முதல் இதில் பார்த்தீங்கன்னா 42. ஸோ நல்லாவே இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 6 மாசத்துல 19.8% பாசிட்டிவ் ரிட்டர்ன் கொடுத்துருக்கு, ஒரு வருஷத்துலையும் பாசிட்டிவ் ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. பிரைஸ் டு புக் வேல்யூ 5.40, கரண்ட் ரேஷியோ 1.87. ஃப்ரீ கேஷ் ஃப்ளோ வச்சுருக்காங்க, 1,347 crore ஃப்ரீ கேஷ் ஃப்ளோ இருக்கு. பட் இருந்தாலும் ஸ்டாக் பார்த்தீங்கன்னா ஓவர் வேல்யூஷனில் இருக்கு. ஸோ 430 இப்போ 2,330ல ட்ரேட் ஆகிட்டு இருக்கு, நியர் டு 6 times கிட்ட ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அடுத்ததா ட்ரெண்ட் அவங்களோட போர்டு மீட்டிங் April 22 நடக்க போறதா சொல்லியிருக்காங்க. ஸோ போனஸ் ஷேர் கொடுக்கறது, அண்ட் தென் ஈக்விட்டி ஷேர்ஸ் யூசிங் வயா ரைட்ஸ் இஷ்யூ ஆர் எனி அதர் மெத்தட், என்ன இதெல்லாம் கொடுக்கலாம், ஸோ ஃபண்டு கலெக்ட் பண்ணுறதுக்கு எதெல்லாம் பண்ணலான்றதை பற்றி பேச்சுவார்த்தை, அதோட அவங்களோட ஸ்டாண்ட் அலோன் அண்ட் கன்சாலிடேட்டட் ஃபினான்ஷியல் இயர் ரிசல்ட் எல்லாமே April 22 அதாவது நாளானிக்கு தரதா சொல்லியிருக்காங்க. ஸோ ட்ரெண்ட் இதுக்கு எப்படி ட்ரேட் ஆகிட்டு இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ இந்த நியூஸ்க்கு மார்னிங் இன்க்ரீஸ் ஆகிட்டு ஓப்பன் ஆகினப்பே இன்க்ரீஸ் ஆகிருந்தது. ஸோ இப்போ 3.48% க்ரீனில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. புக் வேல்யூ 172, இப்போ 4,249ல ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. டிவிடெண்ட் yield 0.12%. 52 week high 6,261, 52 week low 3,276. டெப்ட் டு ஈக்விட்டி 0.38, டெப்ட் கம்மியாக தான் இருக்கு, 2,349 crore டெப்ட். ஏர்னிங்ஸ் பர் ஷேர் 46.1, ப்ரமோட்டர் ஹோல்டிங் 37, பிளெட்ஜிங் எதுவும் இல்லை. 6 வருஷத்துல 1 வருஷத்துல ரிட்டர்ன்லாம் பார்த்தீங்கன்னா 6 மாசத்துல 1 வருஷத்துல ரிட்டர்ன் பார்த்தீங்கன்னா நெகட்டிவ்ல இருக்கு. பிரைஸ் டு புக் வேல்யூ 24.8, கரண்ட் ரேஷியோ 1.24. ஸோ நெட் ப்ராஃபிட் மார்ஜின் லாஸ்ட் இயர் அதுக்கும் முதல் இயர் கம்பேர் பண்ணும்போது இன்க்ரீஸ் ஆயிருக்கு லாஸ்ட் இயர். லேட்டஸ்ட் குவார்ட்டர் அதுக்கும் ப்ரீவியஸ் குவார்ட்டர் கம்பேர் பண்ணும்போது ஸோ லேட்டஸ்ட் குவார்ட்டர் 9.91% இன்க்ரீஸ் தான் ஆயிருக்கு. ஃப்ரீ கேஷ் ஃப்ளோ 799 crore வச்சுருக்காங்க. ஸோ இந்த ரிசல்ட் அண்ட் தென் போனஸ், அதுக்கப்புறம் அடிஷ்னல் ஃபண்ட்ஸ் ரைஸ் பண்ணுறதுக்கு இஷ்யூவா, ஈக்விட்டி ஷேர்ஸா இல்லை ரைட்ஸ் இஷ்யூவா, ஸோ இது இந்த நியூஸ்க்கு இன்னைக்கு ட்ரெண்ட் இன்னைக்கு 3.4% வரைக்கும் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அடுத்ததா ஜியோ ஃபினான்ஷியல் சர்வீசஸ் Q4 ரிசல்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ குவார்ட்டர் டு குவார்ட்டர் இயர் ஆன் பேசிஸில் பார்க்க போகிறோம். அதாவது இந்த Q4யும் போன வருஷம் உள்ள வந்த Q4யும் கம்பேர் பண்ணி நெட் ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா 14% டவுன் ஆயிருக்கு. 316 crore 272 crore கம்மியாயிருக்கு. ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன் 106% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 493 crore 1018 crore இன்க்ரீஸ் ஆயிருக்கு. டோட்டல் இன்கம் 97% அப்ராக்சிமேட்டாக இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 518 crore 1020 crore. எக்ஸ்பென்சஸும் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ எக்ஸ்பென்சஸ் ரொம்ப இன்க்ரீஸ் ஆகக்கூடாது. எக்ஸ்பென்சஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 169 crore 720 crore இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அதுவும் 327%. ஸோ டோட்டல் எக்ஸ்பென்சஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ ஏர்னிங்ஸ் பர் ஷேர் கம்மியாயிருக்கு, 0.5 0.43 கம்மியாயிருக்கு. டிவிடெண்ட் தரதா சொல்லியிருக்காங்க, 0.60 per share தரதா சொல்லியிருக்காங்க. ஸோ நெட் ப்ராஃபிட் அண்ட் தென் டோட்டல் எக்ஸ்பென்சஸ் ரொம்ப இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ அது ஒரு மெயின் ரீசன்.
இன்னைக்கு ஸ்டாக் டவுனில் தான் மார்னிங் ஓப்பன் ஆச்சு. And then financial year 26 and 25 comparison பண்ணும்போது revenue from operation 2043 crore-லேருந்து 3513 crore increase ஆயிருக்கு. அதே net profit கம்மியாக இருக்கு. 1613 crore-லேருந்து 1561 crore கம்மியாக இருக்கு. ஸோ நம்ம மேலேயும் பார்த்துருந்தோம். ஸோ year on year பேசிஸ்லையும் ஃபுல் ஃபினான்ஷியல் இயர் பேசிஸ்லையும் நெட் ப்ராஃபிட் கம்மியாக இருக்கு. எக்ஸ்பென்சஸ் ரொம்ப அதிகமாக இருக்கு. ஸோ அது ஒரு ரீசன் இன்னைக்கு டவுனாக இருந்தது மார்னிங் காலையில். இப்போ எப்படி ட்ரேட் ஆகிட்டு இருக்குன்னு பார்க்கலாம். ஜியோ ஃபினான்ஷியல் சர்வீசஸ் 2.09% டவுனில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. புக் வேல்யூ 211, இப்போ 239 ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸ்டாக்கோட PE 98.6, இண்டஸ்ட்ரியல் PE 24.6. இண்டஸ்ட்ரியல் PEயோட அதிகமாக இருக்குது ஸ்டாக்கோட PE. டெப்ட் டு ஈக்விட்டி 0.16, டெப்ட் பார்த்தீங்கன்னா 21,768 crore. ஸோ டெப்ட் கம்மியாக இருக்குது. ஏர்னிங்ஸ் பர் ஷேர் 2.46. ஸோ ஏர்னிங்ஸ் பர் ஷேர் ப்ரிசிடிங் இயர் பார்த்தீங்கன்னா 2.54. ஸோ கம்மியாக இருக்குது ஏர்னிங்ஸ் பர் ஷேர். 6 மாதத்தில் 21.8% நெகட்டிவ் ரிட்டர்ன், ஒரு வருஷத்துலேயும் நெகட்டிவ் ரிட்டர்ன். ப்ரைஸ் டு புக் வேல்யூ 1.14, கரண்ட் ரேஷியோ 6.98. ஸோ நெட் ப்ராஃபிட் மார்ஜின் லாஸ்ட் இயரும் அதுக்கு முதல் இயரும் கம்பேர் பண்ணுறப்ப கம்மியாக தான் ஆயிருக்கு. குவார்டர் ஆன் குவார்டர் பேசிஸ் கம்பேர் பண்ணுறப்பவும் கம்மியாக தான் இருக்குது. ஃப்ரீ கேஷ் ஃப்ளோ சுத்தமாக இல்லை, நெகட்டிவில் கொடுத்துருக்காங்க. ஸோ ப்ராஃபிட் அண்ட் எக்ஸ்பென்சஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது, ப்ராஃபிட் கம்மியாக இருக்குது. ஸோ ஸ்டாக் ஒரு நல்ல ரிசல்ட் கொடுக்கல, அதனால தான் இன்னைக்கு டவுன் ஆயிருக்கு. வேறு என்னென்ன ஸ்டாக் இன்னைக்கு ரிசல்ட் கொடுக்க போகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா பில்லியன் பிரெயின்ஸ் கேரேஜ் வெஞ்சர்ஸ் க்ரோ, இண்டோ சோலார், இண்ட் பேங்க் மெர்ச்சன்ட் பேங்கிங் சர்வீசஸ், ஜூபிட்டர் இன்ஃபோ மீடியா, நவ்கர் கார்பரேஷன், பேங்க் ஆஃப் மகாராஷ்டிரா, PNB ஹவுசிங் ஃபினான்ஸ், SML மஹிந்திரா, நால்கோ, PNB கிளிட்ஸ் அண்ட் யூக்ரோ கேபிட்டல். ஸோ இவங்க எல்லாமே இன்னைக்கு ரிசல்ட் தர சில கம்பெனிஸ். ஸோ இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்ததுன்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. தொடர்ந்து இதுமாரி யூஸ்ஃபுல்லான மார்க்கெட் அப்டேட்ஸ் வேணும்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.